முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 டேஸா வீட்டுக்குள்ள அக்கா தம்பி பாசம் ரொம்ப அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே நேரத்துல இப்படி வீட்டை விட்டு வெளியே எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இல்ல கேக்குற மனசாட்சி இல்லையான்னு கேக்குறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அன்சிதா அவர்கள் இந்த வீட்டை விட்டு எவிக்ட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அன்சிதா அவர்கள் நாளைக்கு தான் ஆக்சுவலா நாளைக்கான எபிசோட நீங்க பாப்பீங்க. நாளைக்கான எபிசோட்ல அன்சிதா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வராங்க. இன்னைக்கான எபிசோட்ல ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே வரதா நியூஸ் வந்திருக்குது. ஆல்ரெடி எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஷூட் போயிட்டு இருக்குல்ல, ஷூட்ல ஆக்சுவலா சாட்டர்டே ஷூட்ல வந்து ஜெஃப்ரி அவர்களை எவிக்ட் பண்ணதா நியூஸ் வந்துட்டு. சரி ஓகே, இப்போ ஜெஃப்ரி அவர்களுக்கு ஓட்டு இல்லையான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல, உண்மையாவே இல்லைங்க. ஏன்னா இந்த வாரம் உண்மையா ஓட்டு ரொம்ப கம்மியாயிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 வாரம் கிட்ட நாமினேஷன் வரவே இல்லை, நாமினேஷன்ல சுத்தமா வரவே இல்லை. அப்படி ஒரு 3 வாரம்லாம் தொடர்ந்து நாமினேஷன் வரலன்னா மக்கள் ஓட்டு போடுறது மறந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் அவனுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகுது அங்கதான். ஒரு 3 வாரம் அவன் நாமினேஷன் ஃபீ வாங்கி தப்பிச்சாதான் மிகப்பெரிய மைனஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவுதான், நாட்கள் நெருங்கிட்டு ப்ரோ. இதுக்கப்புறம் எவன் பெரிய பெரிய டீம் வச்சிருக்கானோ அவன் தான் வின் பண்ணுவான். கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சர்வே ஆகிற எல்லாருமே கொஞ்சம் பெரிய பெரிய டீம் வச்சுட்டு உள்ள சர்வே ஆயிட்டு இருப்பாங்க. மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல பேசப்படாத நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ ஜெஃப்ரி அவர்களை எவிக்ட் பண்ணனால வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கேம் மாறுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறும். ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னு கேட்டீங்கன்னா வரப்போற வாரம் டிக்கெட் ஃபினாலே இருக்குது. ஓகேவா? டிக்கெட் ஃபினாலே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னொரு क्वेश्चन உன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி வெளியே வராப்ல. ஜெஃப்ரிக்கான எவிக்ஷனை ஃபேரா நினைக்கிறீங்களா அன்ஃபேரா நினைக்கிறீங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நான் வந்து ஓட்டின் அடிப்படையில் பார்த்தா ஃபேர் தான், அவனுக்கு உண்மையா ஓட்டு இல்ல. ஆனா ஓகே, ஓட்டின் இல்லாம வீட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா அது அன்ஃபேர் தான். ஏன்னா வீட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா மாத்திர நீ யோசிச்சீங்கன்னா அவனை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா டிக்கெட் ஃபினால பயங்கரமா போராடுவான். ஓகே, நான் எங்க இப்ப ஜெஃப்ரி வெளியே போனனால எங்க மைனஸ் ஆகும் அப்படிங்கறத சொல்றேன். இந்த டிக்கெட் ஃபினால இருக்குல்ல, அந்த டிக்கெட் ஃபினால டாஸ்க் அப்படிங்கிறது எவ்வளவுதான் ரொம்ப டஃபா கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, அதை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மொக்கையா தான் ப்ளே பண்ணான்னு எனக்கு தோணுது. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாரம் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 2 வாரங்கள் இந்த வீட்டுல அசால்ட்டா சர்வே ஆயிருவீங்க. ஃபினாலே வீக்ல போய் நிப்பீங்க. ஃபினாலே வீக்ல சாட்டர்டே சண்டே தான் அந்த வீட்டோட வெளியே போவீங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த டிக்கெட் ஃபினாலே ரொம்ப முக்கியம். நான் என்ன நினைச்சேன்னா, நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி வீட்ல இருந்தானா கண்டிப்பா அந்த டிக்கெட் ஃபினாலேக்கு நல்ல ஒரு ஃபைட் பண்ணிருப்பான். எப்படியே டிக்கெட் ஃபினாலேக்கு பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பான். ஆப்போனன்ட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இவன் கொஞ்சம் டஃப் கொடுத்திருப்பான். அது பிசிக்கல் டாஸ்கா இருந்தாலும் சரி, இல்ல சோலோவா இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இவனுக்கான டஃப் அப்படிங்கிறது அங்க இருந்திருக்கும். அதுல நம்ம எதை கவனிக்க முடியும்னா கண்டிப்பா கூட்டு சேர்றதை கவனிக்க முடியும். இப்ப ஜெஃப்ரி கிட்ட போய் ஒரு டீம் கண்டிப்பா கூட்டு சேரும். அப்படி கூட்டு சேர்ந்து அந்த டிக்கெட் ஃபினால வின் பண்றதுக்கு ஒரு கேம் போடுவாங்க. அதை வச்சு நமக்கு கொஞ்சம் அந்த வாரங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்த்தா இப்போ நம்ம ஜெஃப்ரி அவர்கள் வீட்டோட வெளியே எடுத்துட்டாங்க. சோ எனக்கு இதை வச்சு கவனிக்கும்போது கண்டிப்பா டிக்கெட் ஃபினால அப்படிங்கிறது ரயானுக்கோ, பவித்ராக்கோ, விஜய் விஷாலுக்கோ இந்த மாதிரி ஆட்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு சொன்னீங்கன்னா ரயானை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இண்டிவிஜுவல் பிளே பயங்கரமா கொடுப்பான். அவன் இறங்கி ஆடுவான். கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும், அவன் கண்டிப்பா இறங்கி ஆடுவான். ஏன்னா முக்கியமா அவங்க அக்கா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, டிக்கெட் ஃபினால வின் பண்ணி நீ ஒரு டிசர்வான ஆள் தான் சொல்லி காட்டுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா நம்ம ரயான் இறங்கி ஆடுவாப்ல. அடுத்த பவித்ரா பொறுத்தவரைக்கும் ஃபயர் மோடுங்க. அதை நான் ஓப்பனா சொல்றேன். அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் குறுக்க இருந்தாலும் அடிச்சு தூக்குறதுக்கு ரெடியா இருக்காப்ல. ஏன்னா நேத்து வேற வீட்டுக்குள்ள வந்த பவித்ரோட ஃப்ரெண்டு பயங்கரமா கொளுத்தி போட்டு போயிருக்காங்க. கொளுத்தி போட்டு அப்படிங்கறதோட மோட்டிவேஷனை கொடுத்துட்டு போயிருக்காப்ல. நீ அடிக்கணும், டிக்கெட் ஃபினால உனக்கு தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத காட்டுற அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஏத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்தே ஒரு சின்ன வெற்றி வரை கிடைச்சிருக்குது. நேத்து ஒரு இந்த ப்ரொமோஷன் டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த ப்ரொமோஷன் டாஸ்க்ல வந்து எங்க போறதுக்கு ஆக்சுவலா ஏதோ ஒரு ஊர் போறதுக்கு கிடைச்சிச்சா, எனக்கு மறந்து போச்சு டக்குன்னு. ஏதோ தாய்வானா இல்ல அது பேர் என்ன, வியட்நாம் போறதுக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா டிக்கெட்லாம் கிடைச்சிருக்குது. சோ நேத்து ஆல்ரெடி ஒரு டாஸ்க்லாம் வின் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஃபயர் மோட்ல தான் இருக்காங்க. அந்த வகையில டிக்கெட் ஃபினாலே கண்டிப்பா இவங்களும் போராடுவாங்க. ஓகேவா? எத்தனை பேர் உண்மையா போராடுவாங்கன்னு பாத்துக்கணும். ஓகேவா? இதுல ரயான் போராடுவான், பவித்ரா போராடுவாங்க, அன்சிதா அவர்கள் நாளைக்கு எவிக்ட் ஆயிருவாங்க. சோ அன்சிதாக்கான போராட்டங்கள் இருக்காது. அடுத்து எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் கண்டிப்பா போராடுவான். ஓகே, முத்துக்குமரன் கண்டிப்பா போராடுவான், ஜாக்லின் கண்டிப்பா போராடுவாங்க, சௌந்தர்யா போராடுவாங்க. அருண் அவர்கள் எனக்கு எப்படின்னு தெரியல. அருணும் விஜய் விஷால் மேல தான் டவுட் இருக்குது. இந்த 2 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணி மேபி அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வின் பண்றதுக்கான வேலைகளை பார்த்தாலும் பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மொத்தத்துல அந்த டிக்கெட் டாஸ்க் கொஞ்சம் முக்கியா போன மாதிரி ஃபீல் ஆகுமா எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் வெளியே போறாங்கல்ல. சோ நல்லா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் வீட்டை விட்டு வெளியே போறதுனால அந்த டாஸ்க் நம்ம கண்ணு கொஞ்சம் மொக்கையா தெரியும் நான் ஃபீல் பண்றேன். இத பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சரி ஓகே, இப்போ அவன் போனால எனக்கு என்ன வருத்தம் நான் சொல்றேன். இப்போ ஜெஃப்ரி போனனால எனக்கு என்ன வருத்தம் நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஜெஃப்ரி இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப லோ பேக்ரவுண்ட் தான். நமக்கே தெரியும், அம்மா அப்பா எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது அப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருக்கான். ஓகேவா? நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் வந்திருக்கான். வந்து இந்த சோல பெரிய லெவல்ல டீமே இல்லாம 85 நாள் கிட்ட அவன் பயங்கரமா சர்வே ஆயிருக்கான். 85 நாள் ஆயிருக்கும், அப்புறம் 82 நாள் 83 நாள் டைட் நினைக்கிறேன். அவ்வளவு நாட்கள் சர்வே ஆயிருக்கான். ஒன்னு ரெண்டாவது இந்த வீட்டுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு டாஸ்க்ல கூட விட்டு கொடுத்ததே கிடையாது. பயங்கரமா இறங்கி ஆடி இருக்கான். இன்னொரு டஃப் கொடுக்காம அந்த டாஸ்க் கூட வெளியே வந்தது இல்லை. அது என்ன டாஸ்க்கும் இருக்கட்டு எல்லா டாஸ்க்லயுமே ஜெஃப்ரி தனக்கான டஃப்பை கொடுத்துருக்கான்.
இறங்கி அடிப்பான். அது என்ன டாஸ்கா இருக்கட்டும். சும்மா வீட்டுக்குள்ள நிறைய பேர் பேசுவாங்க, இந்த டாஸ்க் தானே, நல்லா அப்படி ஆடுவேன், இப்படி அடிப்பேன், அப்படி அடிப்பேன்னு சொல்லி பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம நான் இறங்குனா அடிச்சு காட்டுவேன்டா அப்படிங்கறதுல இறங்கி அடிச்சு காட்ட ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல ஜெஃப்ரி தான். இந்த டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கொடுக்கலாம்ப்பா. ரயானுக்குலாம் நாங்க வைக்கலப்பா. ரயானுக்கு யார் வச்சான்னு தெரியல. அக்கா வந்து ஏதோ கனவு உலகத்துல இருந்தாங்களா என்னமோ தெரியல. அக்கா திடீர்னு கொண்டு போய் டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லி தம்பிக்கு பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, அது அக்காக்கான ஆசைகள் நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம். ஆனா உண்மையான டாஸ்க் பீஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நான் 2 பேர் கொடுப்பேன். இப்போ நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு 2 பேர் கொடுப்பேன். ஒன்னு ஜெஃப்ரி, 2வது பவித்ரா. ஏன்னா பவித்ரா நான் கவனிச்ச 2 வாரங்கள் டாஸ்க்ல இறங்கி அடிக்கிறாங்க. என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உள்ள நிக்கிறாங்க. அந்த கல் டாஸ்க்லாம், அந்த செங்கலா டாஸ்க்லாம் நான் மிரண்டிட்டேன். அந்த டேங்க் கிளீனர் மாதிரி ஒரு மாதிரி தரையோட தரையா ஒட்டி கிடந்தாங்க பாருங்க. அந்த பொம்மைக்கு ஃபைட் பண்ணிட்டு வேற லெவல் ஃபைட். ஓகேவா? சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல எல்லா டாஸ்கையும் பண்ண ஒரு நபர், நான் என்ன நினைச்சேன்னா டிக்கெட் ஃபைனல்ல கூட வின் பண்ண வேண்டாங்க. இந்த ஒரு வாரம் இருந்துட்டு அடுத்த வாரம் இந்த பணப்பெட்டி வைப்பாங்கல்ல, இந்த பணப்பெட்டியில் ஒரு 10 லட்சமோ இல்ல ஒரு 12 லட்சமோ இல்ல ஒரு 8 லட்சமோ அந்த மாதிரி அந்த பையனுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நான் யோசிச்சேன். நான் பர்சனலா யோசிச்சது அப்படிதான். பணப்பெட்டி அவன் எடுத்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம சேனலை ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு தெரியும், ஜெஃப்ரிக்கு அந்த பணப்பெட்டி போனா பர்சனலா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அந்த பணப்பெட்டிக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பணப்பெட்டி மிஸ் ஆயிட்டு, மேபி அதான் ஒரு பிளானா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்களுக்கே தெரியும் ப்ரோ, இவங்க அப்படிதான் ஒரு ஐடியா பண்ணுவாங்க ப்ரோ. அந்த பணப்பெட்டி எல்லாமே அவங்களுக்கான ஆட்களுங்க தான் போகும்னு நினைப்பாங்க. அந்த டிக்கெட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கான ஆட்களுக்குள்ள தான் போக ட்ரை பண்ணுவாங்க. வேணா பண்ணுங்க, அப்படி ஃபில்டர் பண்ணி வர பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆட்கள் மட்டும் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதுல ஒரு 2 நபர்கள் மட்டும்தான் பெருசா அந்த இதுக்குள்ள அந்த அவங்க சேனலுக்குள்ள இல்லாத ஆள் நினைக்கிறேன். ஒன்னு முத்துக்குமரன், 2வது சௌந்தர்யா. அதான் ஸ்டேஜ்ல நிக்க போற 2 நபர்கள் மட்டும்தான் அந்த சேனலுக்கு சம்பந்தம் பெருசா இல்லாத ஆட்கள். மற்ற ஆட்கள் எல்லாமே இந்த சேனலுக்கு சம்பந்தமான ஆட்கள் தான். புரியுதா? அதுல இருந்து யாராவது ஒருத்தருக்கு அந்த பணப்பெட்டி போனா நல்லா இருக்கும். அதுல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும். அதுல இருந்து யாராவது ஒருத்தர் இந்த டிக்கெட் ஃபைனல்ல வின் பண்ணா நல்லா இருக்கும். அதுல இருந்து யாராவது ஒருத்தருக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் மணி மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் சேனல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திருக்கேன். இப்போ ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வருத்தம் அது மட்டும் தான் ப்ரோ. டிக்கெட் ஃபைனல்ல கூட எல்லாம் தள்ளி வச்சிருவாங்க. அந்த பணப்பெட்டி கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே யோசனை. ஸோ பணப்பெட்டி மிஸ் ஆயிட்டாப்ல. ஸோ ஓகே, இப்போ ஜெஃப்ரி அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாப்ல. ஸோ டிக்கெட் ஃபைனல்ல டாஸ்க் கொஞ்சம் ஈஸியாக போகுது. நாளைக்கு அன்சிதா எவிக்ட் ஆக போறாங்க. ஸோ வரப்போற அந்த வாரத்தில் உள்ள அந்த டிக்கெட் ஃபைனல்ல டாஸ்க்ல யார் ஒருவர் அந்த டாஸ்க்கை வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா டெய்லி ஒரு டாஸ்க் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பாயிண்டின் அடிப்படையில் தான் போகும். ஸோ அப்படி யாரு ஃபுல்லா கண்டினியூவா அடிச்சு ஃபுல் பாயிண்ட் எடுத்து அந்த டிக்கெட் ஃபைனலுக்காண்டி ஃபுல்லா போராடுவான்னு யாரை சொல்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா நான் ஜெஃப்ரி இருந்தா ஜெஃப்ரி சொல்லியிருப்பேன். கண்டிப்பா ஜெஃப்ரி இல்ல. ஏன்னா ஜெஃப்ரி எனக்கு பர்சனலா பிடிக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி அவன் டாஸ்க்ல ஒரு மாதிரி இறங்கி அடிப்பான் ப்ரோ. அது பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜெஃப்ரி அவர்கள் எவிட் ஆயிட்டாங்களா? ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பவித்ரா டஃப் கொடுப்பாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் எதிர்பார்க்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அருண் அவர்களுக்கோ விஜய் விஷால் அவர்களுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏதோ பிளிங்க் ஆயிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 4-5 நாள்ல தான் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிருமே. நீங்க சொல்லுங்க, இந்த டிக்கெட் ஃபைனல்ல யாருக்கு போனா அது டிசர்வா இருக்கும்? இந்த ஒரு நபர் இதுக்கு டிசர்வ் ப்ரோ. அதாவது ஸ்டேஜில் போய் நிக்கிறதுக்கு ஒரு டிசர்வ்னா யாரை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இது கடைசி வீடியோல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு நான் தீபக் ஆன்சர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கான ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுவாங்க. இன்னைக்கான எபிசோட் பெருசா நீங்க எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் நார்மலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வீக் டேஸ்ல கண்டென்ட்டே கிடையாது. உங்களுக்கே தெரியும், வீக் டேஸ் சுத்தமா கண்டென்ட் கிடையாது. ஆனா வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பார்க்கலாம், வீட்டுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்து கொஞ்சம் எங்கேஜ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கைத்தட்டல் இருந்ததெல்லாம் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டு எடுத்து